வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அதோட நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு நீங்கள் ஒரு அரை டம்ளர் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை சின்ன வாக்கில் நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி வீட்டு குழம்பு மிளகாய் தூள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி இதை பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட விசிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 இல்லைனா 5 விசில், ஏன்னா நல்லா குழைய விடணும் அப்படின்னா நம்ம 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க, நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதை அப்படியே குக்கரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கிளக்கி வரட்டும். இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம்.